Shalom, everyone. Welcome to our study on the book of Romans. This is lesson number 3. ஷாலோம், உங்களை யாவரும் இந்த மாலை வேளையிலே ரோமர் புஸ்தகத்தினுடைய இந்த பாட படிப்புக்கு உங்களை யாவரும் வரவேற்கிறோம். இது மூன்றாவது பாகமாய் காணப்படுகிறது. In case you missed the first two lessons, you can find it in the YouTube. It's good to go and when you have time to look at it so that you can flow along as we take our journey along the epistle that Paul wrote to the Romans. ஒருவேளை நீங்கள் முதல் பாகத்தையும் அல்லது இரண்டாவது பாகத்தையும் நீங்கள் அதை கவனிக்காமல் அல்லது கலந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால், நீங்க யூடியூப் பக்கமாய் சென்று இதை பார்ப்பது சிறந்ததாகும். ஏனென்று சொன்னால், பவுலடிகள் ரோமருக்கு நிருபத்தை எழுதும் பொழுது என்னத்தை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். Now you may have notes entitled lesson. Now you may have notes entitled lesson 2. But we're still lesson 1, so have the notes in lesson 1 before you. We're going to finish the final part. உங்கள் கையில் இன்றைக்குள்ள நோட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கையேடுகளை பார்ப்பீங்கன்னு சொன்னால், இரண்டாம் பாகம் அல்லது இரண்டாவது பாடம் என்று சொல்லி போட்டிருக்கோம். ஆனாலும் உங்கள் கையிலே, உங்கள் கைவசத்தில் முதல் பாகமும் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் பிரயோஜனமாக இருக்கும். Let's quickly recap and I want to summarize 3 things that the Apostle Paul established as he begins writing his epistle. மிக சீக்கிரமாக சுருக்கமாய் நாம் கவனிப்போம். விசேஷமாக பவுலடிகள் தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது 3 காரியத்தை இங்கே குறிப்பிட்டு எழுதுகிறார். அதை நாம் சீக்கிரமாய் கவனிப்போம். First, Paul will establish his calling, that God has set him apart and called him to be an apostle. முதலாவது பார்க்கும்போது பவுலடிகள் தன்னுடைய அழைப்பை குறித்து மிகவும் விவரித்து எழுதிடுவார். விசேஷமாக தேவன் அவரை அழைத்து அப்போஸ்தலனாக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுவார். An apostle is someone God has sent to bring the gospel to the people so people may hear and believe and accept Jesus. அப்போஸ்தலர் என்று சொல்லும் பொழுது அவர் யார் என்று சொன்னால், ஜனங்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை கொண்டு போய் அந்த சுவிசேஷத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக, இந்த சுவிசேஷம் என்று சொல்லி யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக பிரசங்கிப்பதுதான் அப்போஸ்தலர் என்று சொல்லுவார்கள். So when people hear the gospel, they repent and by faith accept the Lord Jesus Christ, they become a part of God's family. இந்த சுவிசேஷத்தை அவர்கள் செவிமடுத்து ஏற்றுக்கொண்டு இப்படியாக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய குடும்ப அங்கத்தினராய் மாறுகிறார்கள். Secondly, the Apostle Paul will establish his message about the gospel. இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது பவுலடிகள் தன்னுடைய செய்தியை, அதாவது சுவிசேஷத்தை குறித்ததான செய்தியை இங்கே அவர் கொண்டு வந்து ஸ்தாபிக்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். And Paul will say that this gospel was first announced in the Old Testament itself through the prophets. அவர் என்ன சொல்வார் என்று சொன்னால், இந்த நற்செய்தியின் அல்லது சுவிசேஷத்தின் செய்தியானது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுவார். I hope you remember we went right back to the book of Genesis when Adam and Eve rebelled against God. God will come and in verse 15, Genesis 3:15, what God said there, that is called proto-evangelium. ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். என்னவென்று சொன்னால், நாம் நேரடியாக முதலாம் புஸ்தகமாய் இருக்கிற இந்த ஆதியாகம புஸ்தகத்துக்கு நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால், 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் தாமே முதல் நற்செய்தியை, முதல் சுவிசேஷத்தை சொல்லுகிறதை பார்க்க முடியும். அது என்ன ஆங்கிலத்தில் சொல்வார்கள் என்று சொன்னால் புரோட்டோ இவேஞ்சலியம். அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் முதல் நற்செய்தி என்று சொல்லி பொருளாகும். Then thirdly, we'll establish who Jesus Christ is. பின்பு மூன்றாவது நீங்கள் பார்க்கும்போது பவுலடிகள் இயேசு கிறிஸ்து யாரு என்று சொல்லி அவருடைய எழுத்தில் ஸ்தாபித்து வைக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். Remember, the gospel is not just good news, it's good news about a person. Jesus Christ is the gospel. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது வெறும் நற்செய்தி அல்ல. யாரை குறித்து நற்செய்தி என்று சொன்னால் இயேசு, ஒரு நபரை குறித்து நற்செய்தியா இருக்கிறது. அந்த நபர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்துதான நற்செய்தியாய் காணப்படுகிறது. And Jesus Christ is according to his deity or in his deity the Son of God. இயேசு கிறிஸ்துவை தெய்வீக தன்மையில் நாம் பார்க்கும் பொழுது அவர் தேவகுமாரனாய் இருக்கிறார். And in his humanity the Son of David. பின்பு மனுஷ தன்மையில் பார்க்கும் பொழுது அவர் தாவீதின் குமாரனாய் காணப்படுகிறார். Why so important to mention that Jesus Christ is the son of David? ஏன்
இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லுவது மிக அவசியமாய் காணப்படுகிறது. Remember, the Christians at the Church of Rome, partly Jewish, partly Gentile. நமக்கு ஞாபகம் இருக்கும் நிச்சயமாய் ரோமர் பகுதியில் இருக்கிற காணப்படுகிற சபையை பார்க்கும்போது அங்கே பாதி ஜனங்கள் யூதராய் காணப்படுகிறார்கள், இன்னும் பாதி ஜனங்கள் புறஜாதிகளாய் காணப்படுகிறார்கள். The Jewish people for hundreds of years have been waiting for the one prophesied in the scriptures, the Messiah, the anointed one, who will come and save them, and he will be the son of David. யூதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் நூற்றுக்கணக்கான வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக மேசியா வருவார் என்று சொல்லி, இந்த மேசியா யார் என்று சொன்னால் தாவீதின் குமாரன் என்று எண்ணப்படுவார் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். So when the apostle Paul or anyone says the son of David, that is just another way of saying the Messiah. ஆகினாலே பவுலடிகள் அல்லது வேறு யாராவது தாவீதின் குமாரன் என்று சொல்லும் பொழுது என்னத்தை குறிப்பிட்டு சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் மேசியா என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்ல வருகிறார்கள். The word Messiah means the anointed one. It also carries the meaning of the Savior. மேசியா என்று சொல்லும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி பொருளாகும். அதே சமயத்துல இன்னொரு அர்த்தமும் சுமந்து வருகிறது. என்னவென்று சொன்னால் இரட்சகர் என்று சொல்லி அர்த்தத்தை சுமந்து வருகிறது. Two important things that God did is this. Number one, God became man, and number two, God died for men. ரெண்டு காரியத்தை இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். என்ன காரியம் என்று சொன்னால், முதலாவது தேவன் மனு உருவத்தை எடுத்துக்கொண்டார். பின்பு தேவன் மனுஷனுக்கு என்று சொல்லி மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். In the English we use the word incarnation. It's a Latin word actually meaning putting on flesh, God becoming a human being. ஆங்கில மொழியில் பார்க்கும்போது இன்கார்னேஷன் என்று சொல்லுவோம். அதோட அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவன் மனுஷனுடைய சாயலை மனு உருவத்தை தன் மீது தரித்துக் கொள்வது என்று சொல்லி நாம் சொல்லுவோம். This is what we read in John chapter 1 verse 14, the word became flesh. இதுதான் நான் யோவான் 1:14 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாமிசமாகி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So number one, the incarnation, God becoming man. முதலாவது பார்க்கும் பொழுது இந்த காரியம், அதாவது இன்கார்னேஷன் என்று சொல்லும் போது தேவன் மனுஷனாக மாறுகிறார். Secondly, the atonement. The atonement is Jesus paying for our sins. இரண்டாவது பார்க்கும் பொழுது அவர் பலியாக வருகிறார். என்னவென்று சொன்னால், மனுஷனுக்கு நிவாரண பலியாக அவர் வருகிறார். மனுஷனுடைய பாவத்துக்கு என்று சொல்லி நிவாரண பலியாக வருகிறார். So God became man and he died for the sins of mankind. That is who the Lord Jesus Christ is. ஆகினாலே இங்கே பார்க்கும்போது தேவன் மனு உருவத்தை எடுத்துக்கொள்கிறார். எதற்காக என்று சொன்னால், மனுஷனுடைய பாவத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக. So the gospel is who Jesus is, what he did, and how we respond to what he did. ஆகினாலே இந்த சுவிசேஷமானது இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார், இந்த காரியத்துக்கு அவர் எப்படி ஒரு மறுமொழி அல்லது மறு உத்தரவு செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Now we are still in, we can call it the introductory part of the book of Romans. இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது இந்த ரோமர் புஸ்தகத்தினுடைய ஒரு முதல் பக்கத்தில், அதாவது இந்த கண்ணோட்டம் தான் இட்டுக்கொண்டு இருக்கிறோம். In the first 17 verses, Paul will, as we have just gone through, he'll establish his calling, his message. He'll establish who Jesus Christ is. He will greet the people at the church in Rome. முதல் 17 வசனங்களை கவனிக்கும் பொழுது, பவுலடிகளை பார்க்கும் பொழுது முதலாவது அவரோட அழைப்பை குறித்து அங்கு ஸ்தாபிப்பார். பின்பு இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி, மேசியா என்று சொல்லி அங்கே ஸ்தாபிக்கிறதை பார்ப்பீங்க. பின்பு நற்செய்தியை குறித்து பேசுவார். பின்பு ரோமாபுரியில் இருக்கிற திருச்சபைக்கு அங்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறதை கவனிப்போம். And then verses 16 and 17 he talks about the gospel. After that it is a detailed explanation about the gospel. பின்பு நீங்கள் 16-17 வசனம் அல்லது இந்த நற்செய்தியை பற்றி பேசுவார். அதன் பின்பு வருகிற காரியம் எல்லாம் இந்த சுவிசேஷத்தை அல்லது நற்செய்தியை குறித்து விவரமாக விவரித்து கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். Now we're going to be looking at verses 8 to 17, and when we read this passage we see four things that the apostle Paul will say. இந்த மாலை வேளையில வசனம் 8-17 வரைக்கும் நான் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 4 காரியங்களை இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் கவனிக்க போகிறோம். He will say, I thank, I long, I am obligated, I am not ashamed.
நான்கு காரியத்தை இங்கே அவர் சொல்லுவார். முதலாவது சொல்லுவார், நான் நன்றி செலுத்துகிறேன், நான் இதை குறித்து வாஞ்சியாய் இருக்கிறேன், இதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், இதை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுவார். First, he will say, I thank God. முதலாவது சொல்லுவார், நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி. What is he thanking God for? அவர் தேவனிடத்தில் எதற்காக நன்றி சொல்லுகிறார்? Let's read verses 8 to 10. நாம் வாசிப்போம் 8ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. So turn to your Bibles. I hope you have your Bible before you, with you. Turn to verses 8 to 10. உங்கள் கைகளில் வேதாகமம் வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆகையினாலே உங்கள் வேதாகமத்தை இப்பொழுது ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 8 தொடங்கி 10 வரை நீங்கள் வாசியுங்கள். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லோருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை சோசரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்காக சாட்சியாய் இருக்கிறார். நீங்கள் சோத்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறபடினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்கும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளே சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் First, I thank my God through Jesus Christ for all of you, because your faith is being reported all over the world. God, whom I serve in my spirit in preaching the gospel of His Son, is my witness how constantly I remember you in my prayers at all times, and I pray that now at last, by God's will, the way may be open for me to come to you. Now, Paul will thank God because the faith of the Roman Christians is being heard all over. இங்கே பவுலை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார், அதாவது நன்றி சொல்லுகிறார். எதற்கு என்று சொன்னால், இந்த ரோமாபுரி உள்ள கிறிஸ்தவர்களினுடைய விசுவாசம் எங்கும் கேட்கப்படுகிறது. Now, when you read is proclaimed in all the world, we must understand the word world as used here refers to the Roman Empire and not to the entire globe. World here refers to the Roman Empire. அங்க வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது உலகம் முழுவதும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இதோட அர்த்தம் என்னவென்று சொன்னால், உலகம் முழுவதும் அல்ல, அங்கே ரோமர் சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்துக்கு முழுவதும், அதைத்தான் இங்கே வசனம் குறிப்பிடுகிறது. But the faith of the Christians in Rome is such that people in different places are hearing about how faithful they are. ஆனாலும் இங்கே ரோமாபுரியில் உள்ள மக்களினுடைய விசுவாசத்தை எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது என்று சொன்னால், மற்றவர்கள் அங்கங்கே இருக்கிற ஜனங்கள் இந்த ரோமாபுரியின் மக்களுடைய விசுவாசத்தை குறித்து கேள்விப்படுகிறார்கள். Now this is Rome, the capital of the empire. இது ரோமாபுரியா இருக்கிறபடினாலே அந்த சாம்ராஜ்யத்தின் இப்பொழுது இதுதான் தலைநகரமாய் காணப்படுகிறது. All kinds of vices can be found in the city of Rome. So many opportunities to sin. அதாவது இந்த ரோமாபுரியில் பார்க்கும் பொழுது, இந்த ரோமா பட்டணத்தில் பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் இருக்கிறது. விசேஷமாய் பாவத்தில் ஈடுபடும்படியான நிறைய சந்தர்ப்பங்கள் அமைக்கக்கூடிய காரியங்கள் அங்கே காணப்படுகிறது. To live as a Christian in this world and in a city like Rome can be very challenging. இன்றைக்கு கிறிஸ்துவனாய் இருந்து இப்பொழுது உலகத்தில் இந்த ரோமாபுரி பட்டணத்தை போல இடத்தில் வாழ்வார்கள் என்று சொன்னால் மிகவும் சவால் இருந்ததாய் அவர்களுக்கு காணப்படும். But they remain faithful to Christ and their faith is being heard all over. ஆனாலும் அவர்களை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு மிக உண்மையாய் இருக்கிறார்கள். ஆகினால் இவர்களுடைய உண்மைத்துவம், விசுவாசமானது ரோமாபுரி முழுவதிலும் செவிமடுக்கப்படுகிறது. Although the church in Rome was not planted by the apostle Paul, but when he hears about their faith, he is rejoicing, he is thanking God for their faith.
ரோமாபுரியில் திருச்சபையானது பவுலினாலே ஸ்தாபிக்கப்படாவிட்டாலும் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவர்களுடைய உண்மைத்துவத்தை கண்டு இங்கே பவுலடிகள் சந்தோஷப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். Here's a man who rejoices when something good happens or something good is being done by another Christian. இங்கே இந்த மனுஷனை நாம் பார்க்கிறோம், வேற ஒரு கிறிஸ்தவர்கள் வேறொரு பகுதியிலே நல்ல காரியத்தை செய்யும் போது அதை குறித்து இவர் மிகவும் மன சந்தோஷம் அடைகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். Although Paul knew many of them, but most of them Paul did not know. பவுலடிகளை பார்க்கும்போது அங்க இருக்கிற ஜனங்களை நிறைய பேர் அறிந்திருந்தாலும் இன்னும் நிறைய ஜனக்கூட்டத்தை அவர் அறியாமல் இருக்கிறார். It doesn't matter. He has not met them. He has not spoken to them. But when he hears about their faith, he rejoices before God. அவரை பார்த்தது கிடையாது, அவர்களிடத்தில் பேசினது கிடையாது. அது அவர்களுக்கு அது பவுலுக்கு பார்க்கும்போது எந்த பொருட்டாவும் இல்லை. ஆனாலும் அவர்களோட விசுவாசத்தை பற்றி கேள்விப்படும் பொழுது மிகவும் மன மகிழ்ச்சி அடைகிறார். What a good attitude to have. What a good heart and spirit the Apostle Paul had. எப்படிப்பட்ட ஒரு நன்னடத்தை இப்படி காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆவியும் நல்ல ஒரு இருதயமும் அவர் இடத்தில் இருக்கிறதை காணுகிறோம். Something that you and I can learn. நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாய் இருக்கிறது. And he says that he prays for them. Let me find the word here. Without ceasing, always in my prayers. Without ceasing, always in my prayer. அவர் இங்க சொல்லுகிறார், குறிப்பிடுகிறார், என்ன சொன்னா, தவறாமல் எப்பொழுதும் என் ஜெபத்தில் என்று சொல்லி இங்க பவுல் குறிப்பிடுகிறார். It's not once in a while that he prays for them. அப்பப்போ இவர்களை குறித்து ஆண்டவரிடத்தில் இவர் நன்றி சொல்லல. In fact, even in other episodes, Paul will tell the church that he's always praying for them. மற்ற நிருபங்களை நீங்கள் பார்க்கும்போது அந்த சபைகளுக்கு பவுல் குறிப்பிட்டு சொல்லுவார், எப்பொழுதும் உங்களுக்காய் நான் ஜெபம் செய்கிறேன் என்று சொல்லி. You know, many Christians, when we go to God in prayer, a lot of it is about God, I need this, God, I need that, God, please change that, God, please change this, I need for answer for this. It is a lot about what I want, what I need. அநேக நேரத்தில் பார்க்கும்போது அநேக கிறிஸ்தவர்கள் பார்க்கும் பொழுது எப்பொழுது நம்ம கர்த்தரிடத்துல போவோம் என்று சொன்னால், என்ன ஆண்டவரே, இது எனக்கு வேணும், அது எனக்கு வேண்டும், இது இப்படி நடக்கட்டுமே, அது அப்படி நடக்கட்டுமே என்று சொல்லி எப்பொழுதும் நம்மை குறித்ததான காரியங்கள் தான் தேவனிடத்தில் கேட்போம். Now we must bring our request before God. தேவனுக்கு முன்பாக நம்முடைய முறையீடுகள், நம்முடைய தேவையை அவருக்கு முன்பாக கொண்டு வருவது அவசியம்தான். But is that all prayer is about? ஆனாலும் ஜெபம் என்று சொல்லும் பொழுது வெறும் அது மாத்திரம்தானா? Now, I do pray for other Christians. மற்ற கிறிஸ்தவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். But how often do I pray for other churches? ஆனாலும் மற்ற திருச்சபைகளுக்காக எவ்வளவு நேரம், எவ்வப்போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணுகிறேன்? I find this a very challenging thing. இது நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சவாலாய் காணப்படுகிறது. Challenging and also an embarrassing thing. இது ஒரு சவாலாக இருந்தாலும் கொஞ்சம் வெட்கப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. Paul, being the busy man he is, going from place to place, planting so many churches, writing epistles and going through a lot, especially persecution. பவுலை பார்க்கும்போது மிகவும் அலுவலான ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். விசேஷமாக அங்கெங்கே பயணம் செய்கிறார், நிறைய பயணம் செய்கிறார், நிறைய நிருபங்களை எழுதுகிறார், அங்கெங்கே போய் சபைகளை ஸ்தாபிக்கிறார். அதே சமயத்துல அவருக்கு அநேக துன்பங்கள் வருகிறது. Yet he can pray for other churches. இதன் மத்தியிலும் ஆனாலும் மற்ற சபைகளுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். So I think this is a challenge for many of us. And why not we start, in our prayer time, pray for other Christians, even Christians that we do not know, we have never met, but let's pray for them. இது ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாகவும் நல்ல ஒரு சவாலாகவும் நமக்கு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நாம் அறியாத மற்ற கிறிஸ்தவர்களுக்காக, மற்ற திருச்சபைகளுக்காக இன்றிலிருந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போமாக. And Paul wants to visit them. So in this letter, he makes it clear that he wants to come and meet them. He also tells them the purpose why he wants to visit them. பவுலை பார்க்கும்போது அவர்களை சந்தித்தடைய வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய மன விருப்பத்தை அவர் அங்கே தெரிவிக்கிறார். அதே சமயத்தில் ஏன் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தையும் அவர்களிடத்தில் சொல்லுகிறார். So this letter is also a preparation for the Christians in Rome to be ready. So when Paul comes, they will know about Paul. They have read his letter. They know what the gospel is preaching. They know why he wants to come.
இந்த நிருபத்தை பார்க்கும் பொழுது விசேஷமாக இந்த ரோமாபுரியில் மக்கள் ஆயத்தப்படுத்தின அல்லது ஆயத்த நிலையில் இருக்கும்படியாகத்தான் இந்த நிருபமும் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் பவுலடிகள் எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கொண்டு வருகிறார், என்ன நோக்கத்துக்காக வருகிறார், என்னத்தை அவர்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ண போகிறார் என்று சொல்லி அதை தெரிந்து ஆயத்த நிலையில் இருக்க இந்த நிருபம் காணப்படுகிறது. Secondly, he would say, I long. இரண்டாவது அவர் சொல்லுவார், நான் மிகவும் வாஞ்சியா இருக்கிறேன் என்று சொல்லி. Longing for what? எதற்காக வாஞ்சியா இருக்கிறார்? Let's read verses 11 to 13. வாசிப்போம் வசனம் 11 தொடங்கி வசனம் 13 வரை. உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சியா இருக்கிறபடினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் என்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆமென். I long to see you so that I may impart to you some spiritual gift to make you strong. That is, that you and I may be mutually encouraged by each other's faith. I do not want you to be unaware, brothers and sisters, that I planned many times to come to you, but have been prevented from doing so until now, in order that I might have a harvest among you, just as I have had among the other Gentiles. Now, Paul will say, I long to see you because I want to encourage you, and I also want to be encouraged. In other words, edification. பவுல் இங்கே சொல்லுகிறார், நான் உங்களை பார்க்க வருகிற காரணம் என்னவென்று சொன்னால் உங்களை உற்சாகப்படுத்தவும் நானும் உற்சாகம் அடைமடியாக வர விரும்புகிறேன் என்று சொல்லி அதை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் பக்தி விருத்தி உண்டு பண்ண ஒரு உற்சாகம் ஊட்டுதல். I long to see you that I may impart to you some spiritual gift to strengthen you. What spiritual gift? பவுல் சொல்லுகிறார், நான் எதை குறித்து உங்களை பார்க்க வாஞ்சியா இருக்கிறேன் என்று சொன்னால் என்னிடத்தில் காணப்படுகிற ஆவிக்குரிய வரங்களை உங்களிடத்தில் கொடுக்கும்படியாக. எந்த ஆவிக்குரிய வரங்களை அவர் பேசுகிறார்? Now, the word spiritual gift, if you look at the Greek word, the word carries grace. In other words, Paul says, I want to come and impart some grace to you. இந்த ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லும் பொழுது கேரிஸ் என்று சொல்லுவார்கள். இதோடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் கிருபை. இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் வந்து உங்களிடத்தில் சில கிருபையை கொடுக்கும்படியாக வருகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். Now, if you take the word spiritual gifts, why does the church have any spiritual gifts? ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லி வார்த்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இப்பொழுது கேள்வி, ஏன் இப்பொழுது இப்படி பார்க்கும் பொழுது அந்த சபையின் மத்தியிலே ஆவிக்குரிய வரங்கள் காணப்படவில்லையா? They have the Holy Spirit, they will have the gifts. அவர்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஆகினாலே நிச்சயமா அவர்களிடத்தில் வரங்கள் காணப்படும். And if they want spiritual gifts, more spiritual gifts, as Paul wrote in 1 Corinthians, they can ask God. அதாவது இன்னும் ஆவிக்குரிய வரங்கள் வேண்டும் என்று சொன்னால் இன்னும் வரங்கள் இருக்கிறது. 1 கொரிந்தியரில் பவுல் எழுதியிருக்கிற போல அவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய வரங்கள் வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். Don't they have any spiritual gifts? அவர்களிடத்தில் எந்த ஒரு ஆவிக்குரிய வரங்களும் காணப்படவில்லையா? Turn to Romans chapter 12. எடுத்துக்கொள்வோம் ரோமர் நிருபம் 12வது அதிகாரம். Let's read verses 4 to 8. வசனம் 4 தொடங்கி வசனம் 8 வரை நாம் வாசிக்க கேட்போமாக. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துக்குள்ளே ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளானவர்களானபடியிலே நம்மிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தின் உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கேற்றதாக சொல்ல கடவன்.
ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதகத்திலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஆமென். For just as each of us have one body with many members, and these members do not all have the same function, so in Christ we, though many, form one body, and each member belongs to all the others. We have different gifts according to the grace given to each of us. If your gift is prophesying, then prophesy in accordance with your faith. If it is serving, then serve. If it is teaching, then teach. If it is to encourage, then give encouragement. If it is giving, then give generously. If it is to lead, do it diligently. If it is to show mercy, do it cheerfully. We all have different gifts. நம் எல்லோரிடத்திலும் வெவ்வேறு வரங்கள் இருக்கிறது. Paul doesn't say some of you have gifts, some of you don't have. That's why I'm going to come. No, we all have some gift. பவுலை பார்க்கும் பொழுது ஒரு சில ஆட்களுக்கு வரங்கள் இருக்கிறது, ஒரு சில ஆட்களுக்கு வரங்கள் இல்லை, ஆகினாலே நான் கொடுக்க வருகிறேன் என்று சொல்லி அப்படி சொல்லவில்லை. ஆனாலும் எல்லோர் இடத்திலும் வரங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். And he gives some examples. You will find 7 gifts mentioned there. That doesn't mean only 7 gifts, but as an example, as a sample, he will list 7 gifts. அவர் முன்னுதாரணமாக பார்க்கும் பொழுது 7 வரங்களை குறித்து பேசுவார். வெறும் 7 வரங்கள் என்று இருக்கிறது மாத்திரம் என்று சொல்லி பொருள் அல்ல, ஆனாலும் 7 வரங்களை குறித்து இங்கே பவுல் பேசுகிறார். And commonly these 7 gifts are called motivational gifts. இந்த 7 வரங்களை பார்க்கும் பொழுது உற்சாகப்படுத்துகிற வரம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். So they are already operating in gifts. So why does Paul say in chapter 1, I long to see you to impart some spiritual gift? இங்கே பார்க்கும்போது வரங்களில் இந்த திருச்சபை மக்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சில ஆவிக்குரிய வரங்களை உங்களிடத்தில் கொடுக்கும்படியாக நான் வர வாஞ்சியா இருக்கிறேன் அல்லது மனதா இருக்கிறேன் என்று சொல்லும் போது என்ன வரங்கள்? So let's be clear on this. Number 1, they are already operating in gifts. Number 2, if they want more gifts, ask God, as Paul will say in 1 Corinthians. So ask God if they want more gifts. இந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் தெளிவாக இருப்போம். முதலாவது பார்க்கும்போது இந்த திருச்சபையில் உள்ள மக்கள் வரங்களில் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். 2வது 1 கொரிந்தியில் பவுல் சொல்லுகிறதை போல வரங்கள் வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். So what did Paul mean? ஆகையினாலே இங்க பவுல் சொல்ல வருகிற அர்த்தம் என்ன? Now, as I'm thinking about this thing, this is the way I understand. இந்த காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த காரியத்தை இப்படிதான் நான் புரிந்து கொள்கிறேன். Paul wants to impart his grace. பவுல் தன்னுடைய இந்த கிருபையை அவர்களிடத்தில் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். By grace, I'm talking about the gifting that he has, the anointing that he has. கிருபை என்று சொல்லும் போது அவரிடத்தில் காணப்படுகிற அபிஷேகம், அவரிடத்தில் காணப்படுகிற வரங்களை அவர்களிடத்தில் கொடுக்க விரும்புகிறார். As I mentioned, the word spiritual gifts in the Greek, charisma means grace. ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லும் பொழுது இதனுடைய அர்த்தம் கரிஸ்மா என்று சொல்லப்படும். அதோட அர்த்தம் என்னவென்று சொன்னால் கிருபை. So what God given grace that Paul wants to impart which they don't have? எப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் பவுலினிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஆகினாலே பவுல் இந்த கிருபையை அந்த ஜனங்களிடத்தில், அதாவது அவர்களிடத்தில் இந்த கிருபை காணப்படவில்லை. ஆகினால் பவுல் இந்த கிருபையை அவர்களிடத்தில் கொடுக்க விரும்புகிறார். Now this is what I think he means. அவர் வருகிற அர்த்தம் இதுதான் என்று சொல்லி நம்புகிறேன். The church in Rome was not established by any apostle. ரோமாபுரியில் காணப்படுகிற இந்த திருசபையானது எந்த அப்போஸ்தலர்களினாலும் அதை ஸ்தாபிக்கப்படவில்லை. Now we know this because Paul in Romans will say that he will not build on another man's foundation. இங்கே நமக்கு எப்படி தெரியும் என்று சொன்னால் பவுல் சொல்வார், ரோமாபுரியில் காணப்படுகிற சபை, அதாவது வேறு ஒருவர் கட்டின அஸ்திபாரத்தின் மீது நான் கட்ட மாட்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுவார். What he means is this: if another apostle has founded the church, he will not go and interfere. He only has authority or shows his authority over churches that either he directly planted or someone in his ministry that he sent out to plant. அதாவது என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், ஒருவேளை மற்ற அப்போஸ்தலர்களினால சபை ஸ்தாபிக்கப்பட்டும் இருக்கும் என்று சொன்னால் இவர் அந்த சபையில் குறுக்கிட மாட்டார். ஆனாலும் ஒருவேளை பவுல் இந்த சபையை போய் ஸ்தாபித்திருப்பார் அல்லது இவருடைய சீஷர்கள்
போய் இந்த சபையை ஸ்தாபித்திருப்பார்கள் என்று சொன்னால் அப்பொழுது இவர் வந்து குறுக்கிடுவார் என்று சொல்லுகிறார். So when Paul writes to Corinthians, when Paul writes to the church in Corinth, to the churches in Galatia or Colossae, Ephesus, he has the authority. Why? He planted those churches. இங்கே கொரிந்து பட்டணத்தில் காணப்படுகிற திருசபை, எபேசு பட்டணத்தில் காணப்படுகிற திருசபை, கலாத்தியா பட்டணத்தில் காணப்படுகிற திருசபை, அதே சமயத்தில் அல்லது கொலோசே பட்டணத்தில் காணப்படுகிற திருசபையை பார்க்கும் பொழுது அவர் வந்து இந்த காரியத்தை வந்து குறுக்கிட முடியும். ஏனென்று சொன்னால் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் தான் இந்த சபையை ஸ்தாபித்தவர் அல்லது ஆக்கிரமித்தவர். Paul will not write to a church planted by another apostle and try to correct them. He will not do that. His principle, they founded the church, they have the authority, they will lead. Paul will not write and correct them and try to exercise authority over them. பவுலை பார்க்கும்போது அவர் மிகவும் தெளிவாக சொல்கிறார். விசேஷமாக இந்த திருசபையானது ஒருவேளை மற்ற அப்போஸ்தலனால ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவர் வந்து குறுக்கிட்டு அதை சரிப்படுத்துகிறதோ எதையும் செய்ய மாட்டார். என்று சொன்னால் அந்த சபைக்கு மீது உள்ள அதிகாரமானது அந்த அப்போஸ்தலர் கையில் இருக்கிறது. அவர்கள் அந்த அதிகாரத்தில் செயல்பட வேண்டும். ஆனாலும் பவுல் சபையை ஸ்தாபிப்பார் என்று சொன்னால் அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த சபையின் மீது அதிகாரம் கொண்டு மாற்றுதல் காரியங்களை செய்ய. So Paul tells them, I will not build on another man's foundation, meaning if an apostle has founded the church in Rome, I will not interfere. But the church in Rome was not founded by any apostle. It was founded by believers who came and got saved, converted on the day of Pentecost in Jerusalem. ஆகினால இங்கே பவுல் சொல்கிறதை பார்க்கும் மிகவும் தெளிவாக இருக்கிறது. விசேஷமாக மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தின் மீது என் சபையை நான் கட்டமாட்டேன் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர்கள் கட்டின சபையில் இவர் போய் எந்த குறுக்கிட மாட்டார். ஆனாலும் இங்க ரோமாபுரியில் உள்ள திருச்சபையை பார்க்கும்போது யார் கட்டினார்கள் என்று சொன்னால் இந்த பெந்தகோஸ் நாள் அன்று வந்த இந்த விசுவாசிகள் அவர்கள் மீண்டுமாய் தங்கள் பட்டண ரோமாபுரிக்கு போன பின்பு அங்கே இந்த விசுவாசிகள் சேர்ந்து திருச்சபையை கட்டியிருக்கிறார்கள். In Acts chapter 2, on the day of Pentecost, we have a list of people, of Jews who came to Jerusalem, and we'll find there were people from Rome. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது பெந்தகோஸ் நாள் அன்று அங்கே எந்த பகுதியில் உள்ள யூதர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு பட்டணத்தின் பெயர் குறிப்பிட்டிருக்கிறோம். விசேஷமாக அங்க ரோமாபுரியிலிருந்து ஜனங்களும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதுவும் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். And if you remember in lesson 1, we saw the 4 stages that the church in Rome went through. And how did it start? It started with believers from Jerusalem who got converted on the day of Pentecost. They started the church. No apostle started the church. முதல் அதிகாரத்தில் நம்ம முதல் பாடத்தில் கவனித்திருப்போம். இந்த 4 அதாவது சபையினுடைய ரோமாபுரியில் இருக்கிற சபையுடைய 4 கட்டங்களை நாம் பார்த்திருந்தோம். என்னவென்று சொன்னால் இந்த ரோமாபுரியில் இருக்கிற சபையானது யாரினால் ஸ்தாபிக்கப்பட்டது என்று சொன்னால் எருசலேமுக்கு பெந்தகோஸ் நாள் அன்று வந்திருந்த இந்த யூத ஜனங்கள் இவர்கள் மனம் மாறின பின்பு அங்கே சென்று ரோமாபுரியில் திருச்சபையை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So I believe what Paul meant was to bring his apostolic grace and to impart the apostolic grace and put an apostolic foundation for the church. நான் நம்புகிறேன் என்னவென்று சொன்னால் விசேஷமா பவுலை பார்க்கும் பொழுது தன்னுடைய அப்போஸ்தலனுடைய கிருபையை அவருக்குள் இருக்கிறபடினாலே இந்த அப்போஸ்தல கிருபையை தான் அவர்களிடத்தில் கொண்டு போய் அந்த சபையின் மீது ஒரு அஸ்திவாரமாய் கட்ட விரும்புகிறதை நான் பார்க்கிறேன். Although the believers are doing well, nevertheless Paul wants to put an apostolic foundation for the church at Rome. அங்கே உள்ள விசுவாசிகள் நன்றாக அவர்கள் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருந்தாலும் இங்கே பவுலடிகளை பார்க்கும்போது தன்னுடைய அப்போஸ்தலர் அதிகாரத்துவத்தை அங்கே கொண்டு போயிட்டு அவர் நிலைநாட்ட விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். So 2 things Paul will say, and I put it this way: edification and evangelism. ஆகினாலே 2 காரியத்தை குறித்து இங்க பவுலடிகள் பேசுவார்கள். ஆகினாலே இங்க நான் எழுதியிருக்கேன். ஒன்று பார்க்கும்போது பக்தி விருத்தி உண்டு பண்ண, 2வது பார்க்கும்போது சுவிசேஷம் சொல்லும்படியாக என்று சொல்லி பார்க்கிறோம். Edification in the church, evangelism outside the church. பக்தி விருத்தி என்று சொல்லும் போது சபைக்குள்ளாக, சுவிசேஷம் என்று சொல்லும் போது சபைக்கு வெளியாக. Paul is concerned about believers and non-believers. பவுல் யாரை குறித்து அக்கறை கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் விசுவாசிகளை குறித்து அக்கறை கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல விசுவாசி அல்லாதவர்களை குறித்தும் அவர் அக்கறை கொண்டிருக்கிறார். Non-believers need to hear about Jesus Christ. Believers need to grow in Christ Jesus. விசுவாசி அல்லாதவர்கள் கிறிஸ்துவை குறித்து செவிமடுக்க வேண்டும். விசுவாசியாக இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி தான் பிரயாசப்படுகிறார். Non-believers need to hear the gospel. Believers need to live a gospel life.
விசுவாசி அல்லாதவர்கள் நற்செய்தி அல்லது இந்த சுவிசேஷத்தை குறித்து செவியம் எடுக்க வேண்டும். விசுவாசியா இருக்கிறவர்கள் இந்த சுவிசேஷத்துக்கு ஏற்ப தன்னை வளர்த்து அவர்கள் நடத்தி கொள்ள வேண்டும். Paul started his missionary journey, the first one with Barnabas, which took about 2 years, Antioch being the center. பவுல் தன்னுடைய மிஷனரி பயணத்தில் பார்க்கும் பொழுது பர்னபாசோடு செல்லுகிறார். அவருடைய அடித்தளம் அல்லது அவர் முக்கிய பட்டணமா எங்க இருந்துன்னு சொன்னா அந்தியோக்கு பட்டணத்தில் அவர் காணப்படுகிறார். Later, Ephesus becomes the center of his missionary work. பின்பு பார்க்கும் பொழுது எபேசு பட்டணத்தை அவர் தேர்ந்தெடுத்து அவருடைய இந்த மிஷனரி ஊழிய பயணத்தில் பார்க்கும்போது இது மத்திய ஸ்தலமாக அவர் மாத்தி வைத்திருக்கிறார். And he planted a lot of churches, and a big area was covered with the gospel by Paul being in Ephesus, using that as the center of his missionary work. எபேசுல இருந்து பவுலை பார்க்கும்போது தன்னுடைய ஊழியத்தினுடைய மத்திய ஸ்தலமாய் அதை காணப்படுகிறபடினாலே அங்கிருந்து நிறைய சபையை அவர் ஸ்தாபித்திருக்கிறார், நிறைய ஊழியங்களை அந்த இடத்தில் கட்டி இருக்கிறார். Now Paul wants to go to other places. இப்பொழுது பார்க்கும்போது பவுல் மற்ற இடங்களுக்கும் செல்ல விரும்புகிறார். He even wants to go to Spain. அவர் ஸ்பெயினுக்கும் போக விரும்புகிறார். So Paul now wants to use Rome as the next center of his missionary journey. இப்பொழுது பார்க்கும்போது பவுல் என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால் ரோமாபுரியை தன்னுடைய ஊழிய பயணத்துக்கு மிஷனரி பயணத்துக்கு ரோமாபுரி தான் இப்பொழுது மத்திய இடமாய் பயன்படுத்த விரும்புகிறார். So he wants to come and have a harvest among the people there, and also he's hoping that they will send him. They become the sending center. So he wants to go to other places and bring the gospel. அவர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால் ஒன்று அங்கே ஊழியம் செய்து நிறைய ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ரோமாபுரிக்கு அதே சமயத்துல ரோமாபுரியில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள் இவரோட ஊழியத்துக்கு பங்காளராக இருந்து அவரை அங்கிருந்து ஸ்பெயினுக்கு அல்லது மற்ற பகுதிக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்படுகிறார். So he wants to come to Rome for 2 reasons. One, edification. Number 2, evangelism. Also hoping to use Rome as the next center of his missionary work. ஆகினால 2 முக்கியமான காரணத்துக்காக ரோமாபுரிக்கு பவுல் அடிகள் வந்தடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒன்று பக்தி விருத்தி உண்டு பண்ணும்படியாக, 2வது சுவிசேஷ நோக்கத்துக்கு அவர் வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதே சமயத்தில் 3வது காரியமாக ரோமாபுரியை அவருடைய ஊழியத்தினுடைய மத்திய பகுதியாக நின்று பயன்படுத்தி மற்ற இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். I long. Now he says I'm obligated. முதலாவது சொல்லுகிறார் நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அல்லது நான் நன்றி செலுத்துகிறேன். 2வது நான் வாஞ்சியா இருக்கிறேன் என்று சொன்னால் இப்பொழுது சொல்லுகிறார் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். Verses 14 and 15. வசனம் 14, 15 வாசிக்க கேட்போமாக. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். I am obligated both to Greeks and non-Greeks, both to the wise and the foolish. That is why I am so eager to preach the gospel also to you who are in Rome. Paul says I'm obligated. Now we can see that one, I'm obligated to Christ who has sent me. At the same time, I'm obligated to his people. There's something I need to tell them. பவுலை சொல்லும் பொழுது நான் கடனாளியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அனுப்பின கிறிஸ்துவுக்கு நான் கடனாளியா இருக்கிறேன் என்று சொல்லி, 2வது காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த மக்களுக்கு கடனாளியா இருக்கிற விசேஷமா ஒரு காரியத்தை நான் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும், அந்த காரியத்தை குறித்து நான் கடனாளியா இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Now we read here Greeks and some translations barbarians. Some other translation may say non-Greeks, but it's Greeks and barbarians. இங்கே பார்க்கும்போது ஆங்கிலத்தில் போட்டு இருக்கும். Sometimes barbarians we can say காட்டுமிராண்டிகள். I'm not too sure what it says in Tamil. இந்த barbarians என்று சொல்லும் பொழுது அது காட்டுமிராண்டிகள் என்று சொல்லி சொல்லப்படும். Let's read that in Tamil, verse 14. 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும். Okay, but மற்ற அந்நியர்கள், but the word is barbarians.
இங்கே பார்க்கும்போது வசனத்தில் பார்க்கும்போது மற்ற அந்நியர்கள் என்று சொல்லி நாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் உண்மையான வார்த்தை என்னவென்று சொன்னால் பாபேரியன்ஸ், அதாவது காட்டு மிராண்டிகள் என்று சொல்லி சொல்லப்படும். Now, there are many groups that are called barbarians that the Roman government used as part of their army. நிறைய நிறைய மக்களை பார்க்கும்போது காட்டு மிராண்டிகள் என்று சொல்வார்கள். விசேஷமாக இந்த ரோமாபுரியில் இருக்கிற இந்த வசிப்பில் பார்க்கும்போது தன்னுடைய இராணுவர்களை காட்டு மிராண்டிகள் என்று சொல்லி சொல்லுவார்கள். You may have heard names like Angles, Saxons, Franks, the Goths, the Vandals. These are barbaric groups. அதாவது ஒருவேளை நீங்க ஆங்கிலத்துல வந்து இந்த எங்கிலஸ், இந்த செக்ஷன்ஸ், இவங்க எல்லாம் குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் காட்டு மிராண்டியின் கூட்டங்கள். They are very rough, they are fighters, they are very brutal, and so the Roman army used them as part of their fighting force. இவர்களை பார்க்கும் பொழுது யார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப வெறி கொண்டவர்களாய் காணப்படுவார்கள், அல்லது வல்லடிக்கு இந்த மாதிரி இவர்கள் போல் இருப்பார்கள். இவர்களை பார்க்கும் பொழுது இராணுவத்தின் சேனை பங்காளர்களாக இவர்களை எடுத்து பயன்படுத்துவார்கள். Later in church history we find that the barbarians will turn against the Romans. பின்பு நீங்கள் பார்க்கும்போது சபையின் சரித்திரத்தில் பார்க்கும்போது இந்த காட்டு மிராண்டிகள் ரோமாபுரியில் உள்ள அந்த ரோமா மக்களுக்கு எதிராக மாறுவார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள். But the good news is also, as time went by, missionaries went among the barbarians and many of them were converted into Christianity. நற்செய்தி என்னவென்று சொன்னால் இந்த மிஷனரிகளை பார்க்கும் பொழுது அநேக பேர் சென்று இந்த காட்டு மிராண்டிகள் மத்தியிலே ஊழியம் பண்ணியிருக்கிறார்கள். அதன் நிமித்தமாக அநேக காட்டு மிராண்டிகள் தேவனுக்குள் ரட்சிப்புக்குள் வந்திருக்கிறார்கள். So when we read about Greeks are the cultured people, the barbarians are the uncultured people. ஆகினாலே இந்த கிரேக்கர்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது கிரேக்கர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் கலாச்சாரத்தில் ஈடு கொண்டவர்கள் அல்லது கலாச்சாரம் நிறைந்து காணப்படுகிற ஒரு சமுதாயமாய் இருக்கிறார்கள். மற்றவர்களை பார்க்கும்போது கலாச்சாரம் இல்லாமல் காட்டு மிராண்டுகளை போல இருக்கிறார்கள். The wise, the educated, and the foolish, those who are not educated. இந்த ஞானிகள் என்று சொல்லும் பார்க்கும் பொழுது இவர்கள் படித்தவர்கள், அஞ்ஞானிகள் என்று சொல்லும் போது படிக்காதவர்கள். Basically what Paul is saying is he's obligated to preach the gospel to everyone, whether they are cultured or not cultured, whether they are educated or not educated. And if I want to add, whether you are in the city or whether in the jungle, doesn't matter, everybody I must preach the gospel. பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் அவர் இப்படியாக ஒருவேளை கலாச்சாரத்தில் நிறைந்த மக்களா இருக்கலாம், அல்லது இந்த பாபேரியன்ஸாக இருக்கலாம், காட்டு மிராண்டிகளாக, அல்லது படித்தவர்களா இருக்கலாம், படிக்காதவர்களா இருக்கலாம், ஒருவேளை பட்டணத்தாரா இருக்கலாம், அல்லது நகரப்புறத்தில் இருக்கிற மக்களா இருக்கலாம். இவர்கள் எல்லோருக்கும் சுவிசேஷம் சொல்ல நான் கடனாளியா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். So what he means by saying this is I'm obligated to everyone. அவர் இந்த காரியத்தை எதை குறித்து அல்லது எது அர்த்தமாக சொல்ல வருகிறார் என்று சொன்னால் நான் எல்லோருக்கும் கடனாளியா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். Then he says I'm not ashamed. பின்பு அவர் சொல்கிறார் நான் இதை குறித்து வெட்கப்படேன் என்று சொல்லி சொல்லுகிறார். Not ashamed of what? எதை குறித்து வெட்கப்படேன் என்று சொல்லி சொல்லுகிறார். So we're going to be looking at verses 16 and 17, and what we read in 16 and 17 Paul will then explain in detail from verse 18 onwards. இங்கே இப்பொழுது 16-17 வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 16-17 வசனத்தில் வாசிக்கிற காரியத்தை தான் 18ஆம் வசனம் தொடங்கி பவுல் இந்த காரியத்தை குறித்து விவரித்து பேசுகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Let's read 16 and 17. வாசிப்போமாக. வசனம் 16 மற்றும் 17. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிகளாய் இருக்கிறவனே அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. சுவிசேஷத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. For I am not ashamed of the gospel, because it is the power of God that brings salvation to everyone who believes, first to the Jew, then to the Gentile. For in the gospel the righteousness of God is revealed, a righteousness that is by faith from first to last,
just as it is written, the righteous will live by faith. Paul says, I am not ashamed of the gospel. Why? Because it's in the gospel that we see the power of God to bring salvation to everyone. பவுல் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த சுவிசேஷத்தை குறித்து படுவதில்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த சுவிசேஷத்தில் தான் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு போகிறது அல்லது நாம் காண முடியும் என்று சொல்லுகிறார். In one sense, if you think about it, for someone who's hearing this message, God became a man to save people, but people killed him. How is that message good news? அதாவது ஒரு வகையில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒருவர் செவிமடுக்கிறார். என்னவென்று சொன்னால், தேவன் மனுஷனாக வந்தார், பின்பு அவரை கொன்று விட்டார்கள். இது எப்படி நல்ல ஒரு சுவிசேஷமா இருக்க முடியும் என்று சொல்லி யோசிப்பார்கள். We have the Jews and the non-Jews. இங்கே பார்க்கும்போது யூதர்கள் இருக்கிறார்கள், யூதர் அல்லாத மக்களும் இருக்கிறார்கள். Okay, if you read Greeks, it basically represents everyone who is not a Jew. கிரேக்கு நீங்க வாசிக்கும் பொழுது யாரை குறித்து சொல்கிறது என்று சொன்னால், யாரெல்லாம் யூதர் அல்லாதவர்கள் இருக்கிறார்களோ இவர்களை குறித்து தான் புறஜாதிகள் என்று சொல்லப்படும். Okay, even if you read Greeks, basically representing all Gentiles. கிரேக் என்று சொல்லும் பொழுதே மற்ற எல்லா புறஜாதிகளையும் தான் இது குறிப்பிடுகிறது. Paul will deal with this in 1 Corinthians. இந்த காரியத்தை குறித்து பவுல் 1 கொரிந்தியரில் இதை கையாளுவார். The message of the cross seems like foolishness. சுவிசேஷத்தினுடைய செய்தியானது ஒரு அஞ்ஞானி போல இருக்கிறது, foolishness, பைத்தியம் போல இருக்கிறது என்று சொல்லுவார். It doesn't make sense for a lot of people. அநேக பேருக்கு இது ஒரு சிந்தை கெட்டாத காரியம். So Paul will talk about the Jews and the Greeks or the Gentiles in 1 Corinthians, where Paul will say Jews look for power, Gentiles look for wisdom. பவுலை பார்க்கும்போது யூதரையும் கிரேக்கரையும் குறித்து பேசுகிறார். இந்த யூதர்களை the Jews look for power. இந்த யூதர்களை பார்க்கும்போது வல்லமையை தேடி போவார்கள். But the Gentiles or the Greeks, they love philosophy, they look for wisdom. அந்த கிரேக்கர்கள் அல்லது இந்த புறஜாதிகளை பார்க்கும்போது அவர்கள் தத்துவத்தை விரும்புவார்கள். எதை என்று சொன்னால் ஞானத்தை விரும்புவார்கள். The cross is God, offering salvation, but for the Jews and the Greeks, when they look at the cross, for many of them, it was like a stumbling block. They just could not accept it. சுவிசேஷம் சிலுவை என்று சொல்லும் போது ரட்சிப்பினுடைய செய்தியாய் காணப்படுகிறது. ஆனாலும் இந்த கிரேக்கர்களுக்கும் புறஜாதிகள் பார்க்கும்போது இது ஒரு தடைக்கல்லாக அவர்களுக்கு காணப்படுகிறது. To the Jews, with the scriptures, when the prophets come, is all miracles, signs and wonders. Their God is a powerful God, all powerful God, and they've seen so many great things, miraculous things that God has done. கிரேக்கர்கள் பார்க்கும்போது அவர்கள் நம்பிக்கை காரியம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய தீர்க்கதரிசிகள் வரும்போது பெரிய காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறும். ஆகினாலே இது அவர்களுக்கு புரிந்த ஒரு காரியம், அதாவது பெரிய அற்புதங்கள் நடக்கும் என்று நம்புகிற ஒரு காரியம், வல்லமை என்று நம்புவார்கள். So salvation must be something powerful. ஆகினாலே ரட்சிப்பு என்று சொல்லும் போது ஒரு பெரிய வல்லமையான காரியமா இருக்கணும். But how can our Messiah, our Savior, be killed on the cross? He's dead. What power is that? ஆனாலும் நம்முடைய மேசியா அவர் இப்படியாக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்து போய்விட்டார். அவர் மரித்து போனதினாலே என்ன வல்லமையை நாங்கள் பார்க்க முடியும்? What power are we seeing? We are looking at a dead person. என்ன வல்லமையை நாங்கள் பார்க்கிறோம்? இப்பொழுது ஒரு மரித்த நபரை நாம் பார்க்கிறோமே. How a person who cannot save himself save me? அவரையே ரட்சித்துக் கொள்ள முடியாத ஒரு நபர் எப்படி என்னை ரட்சிக்க முடியும்? What power are we talking about? என்ன வல்லமை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? For the Greeks who love philosophy, who love wisdom, கிரேக்கர்கள் பார்க்கும்போது அவர் தத்துவங்களை, ஞானத்தை விரும்புவார்கள். What wisdom is it for a man who's supposed to be God becomes a man, but then he's killed on the cross, and that somehow will save me? It doesn't make sense. அவர்களுக்கு என்னவென்று சொன்னால், எப்படி தோன்றும் என்று சொன்னால், தேவனாய் இருக்க வேண்டிய இந்த மனுஷன் மனுரூபத்தை எடுத்து வருகிறார், இப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டு மரித்து போகிறார். ஆகினால் இந்த காரியம் எப்படி புத்தி கெட்டாத ஒரு காரியம் அல்லவா என்று சொல்லி இவர்கள் யோசிக்கிறார்கள். But Paul will say in 1 Corinthians, the real power and the real wisdom of God is the cross.
ஆனாலும் பவுல் 1 கொரிந்தியில் வரும்பொழுது அவர் சொல்லுவார், அந்த மெய்யான வல்லமை எங்கிருக்கிறது என்று சொன்னால் இந்த சிலுவையில் தான் காணப்படுகிறது என்று சொல்லுவார். Till today, many find the same reason not to believe. How can Jesus be God? How can God die? How is it possible God become a man? How can God be born? They have all these questions, but they miss out what God is doing. இன்றைக்கு பார்க்கும்போது அநேக இப்படிப்பட்ட கேள்விகளை வைத்துதான் கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், தேவன் மனுஷனாக எப்படி வர முடியும், தேவன் எப்படி மரித்து போக முடியும், எப்படி இந்த காரியத்தை இருப்ப முடியும் என்று சொல்லி அநேக கேள்விகளோடு இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் வைத்திருந்த அந்த உண்மையான திட்டத்தை மனுஷர்கள் காணாமல் போய் இழந்து போய்விட்டார்கள். You want to tell me Jesus is a good man? Okay, I can accept. You want to tell me Jesus is a prophet? I can accept. God? No, that's nonsense. அதாவது இயேசுவை பார்த்து அவர் ஒரு நல்லவர் என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே சமயத்துல அவர் தீர்க்கதரிசின்னு சொன்னா கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா அவரு கடவுளா? இது முடியாது, இது ஏற்றுக்கொள்ள முடியாத, சிந்தை கெட்டாத ஒரு காரியம் என்று சொல்லுவார்கள். The excuses, the reasons, the objections that being given now was the same thing given during the time of the apostles. Nothing is new. இன்றைக்கு எப்படி காரணங்களை கொடுக்கிறார்களோ இயேசு கடவுள் இல்லை என்று சொல்லி, அதே போலத்தான் அன்றைக்கு இந்த ரோமாபுரியில் வாழ்கிற அல்லது அந்த காலத்திலும் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. So Paul said, I'm not ashamed of the gospel. I'm going to tell them Jesus Christ died for your sins and he rose again. I'm going to tell them about that because that's where the power is for salvation. ஆகினாலே பவுல் சொல்லுகிறார், நான் இதை குறித்து வெட்கப்படேன். எதுக்கு என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் மரித்தது உண்மை, அந்த மரித்ததின் காரியம்தான் நம்முடைய ரட்சிப்பு என்று சொல்லி நான் சொல்லி உறுதிப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். And in verse 17, in the gospel we discover that we can receive God's righteousness. இவர் இந்த 17ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தில் நாம் கண்டு கொண்டோம் தேவனுடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி. There's nothing I can do to become righteous before God. தேவனுக்கு முன்பாக நீதிமான ஆவதற்கு என்னால எதையும் செய்ய முடியாது. How much do I need to do for me to know that I'm righteous? ஆனாலும் எந்த அளவுக்கு நான் செய்ய வேண்டும் நான் ஒரு நீதிமானா எண்ணப்பட? See, this is where religions come in. Religions are man's attempt to reach God. Man's attempt to be holy. இங்கு தான் பார்க்கும்போது மதம் என்கிற காரியம் இடையில் புகுட்டப்படுகிறது. என்னவென்று சொன்னால், இது மனுஷனுடைய செயல் தேவனை பார்க்க வேண்டும், இது மனுஷனுடைய செயல் நீதியை அவர்கள் எட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்களே செய்த காரியம்தான் இந்த மதங்கள். That's why you find so many rituals. Why? Because they think these rituals present themselves before God as holy. But how much do you need to do in order for you to know that you can be righteous? ஆகினால்தான் இப்பொழுது பார்க்கும்போது நிறைய சடங்காச்சாரங்கள் இருக்கிறது. அதாவது இந்த நிறைய சடங்காச்சாரங்கள் செய்தாதான் ஒரு பரிசுத்தமாய் மனுஷன் வாழ முடியும் அல்லது பரிசுத்தனாய் மாற முடியும் என்று சொன்னால், ஆனாலும் கேள்வி என்னவென்று சொன்னால், எத்தனை சடங்காச்சாரங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு நீதிமானாய் ஆவதற்கு? Religion is man's approach, man's effort to come to God. மதம் என்று சொல்லும் போது மனுஷனே நேர்ந்து அவன் செய்த காரியம் தேவனிடத்தில் நெருங்க வேண்டும் என்று சொல்லி உண்டாக்கின ஒரு காரியம். But how do we know that's what God wants? ஆனாலும் இதுதான் தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி எப்படி நமக்கு தெரியும்? Many years ago, I went for a haircut. அநேக வருடங்கள் முன்பாக நான் என்னுடைய தலையை சிகை வெட்ட வேண்டும் என்று சொல்லி போனேன். And the guy was, cutting my hair. Was not a Christian, but I had a conversation with him. என்னுடைய முடி திருத்தி கொண்டிருந்தவர் அவர் கிறிஸ்து அல்லாதவராக இருந்தார். ஆனாலும் அவரோடு நான் பேச்சுவார்த்தை வைத்துக் கொண்டிருந்தேன். Sometimes they make the statement, I believe in everything. சில சமயத்துல வாக்கியங்கள் சொல்வார்கள், நான் எல்லா மேலயும் நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு சொல்லி. And say that he wants to, go to a church and buy a candle and lit the candle. அவர் சொன்னார், நான் ஒரு சபைக்கு போக வேண்டும், ஒரு மெழுகுத்திரியை வாங்கி அங்க மெழுகுத்தி ஏத்திட்டு வரணும் என்று சொல்லி சொன்னார். He thought being a Christian, I'll be happy to hear that. அவர் என்ன நினைத்தாருன்னு சொன்னா, கிறிஸ்தவனா இருக்கிறேன் நான் இப்படி சொல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று சொல்லி. So I very gently asked him, is that what God wants us to do? நான் சாந்தமோடு அவரிடத்தில் கேட்டேன் என்னவென்று சொன்னால், இதுதான் தேவன் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரா? He stopped for a moment and then you can see in his mind, yeah, God didn't ask me to do that. I don't know. I just want to do it. அவரை பார்க்கும்போது என்னன்னு சொன்னா, அவர் சிந்தையில் யோசிக்கிறார், ஆமா கடவுள் இதை இடத்துல இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கலாம், ஆனால் நான் தான் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். So religion is not about what God wants, it's about
what I think I can do to make him happy. ஆகினால மதம் என்று சொல்லும் பொழுது தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அல்ல, ஆனாலும் தேவனை நான் இப்படிதான் சந்தோஷப்படுத்த முடியும் என்று சொல்லி மனுஷனால் நேர்ந்துகிட்ட ஒரு காரியம், செய்த ஒரு காரியம் தான் மதங்கள். When Adam and Eve sinned, they realized they were naked. That means something that was covering them is gone. So they realized they were naked. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்கள் நிர்வாணமா இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொண்டார்களா? என்ன இதோட பொருள் என்னவென்று, ஏதோ அவர்களை மூடி வைத்திருந்தது, இப்பொழுது அந்த திரையானது காணாமல் போய்விட்டது. Nakedness is sinfulness. இந்த இந்த நிர்வாணம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பாவம். So what did they do? Their own effort, their own ideas took fig leaves and made clothing with that. அவர்களுடைய சொந்த எண்ணத்தில், சொந்த சிந்தனையில் பார்க்கும் பொழுது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அத்தி மரத்தின் இலையை எடுத்து சொந்த ஒரு ஆடையை தேய்த்துக் கொள்கிறார்கள். Man's effort, thinking I can hide my nakedness. மனுஷனுடைய அவனுடைய ஒரு செயல் என்னவென்று சொன்னால், இந்த நிர்வாணத்தை நான் மறைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி அவன் முயற்சி செய்கிறான். But when they heard God walking, what did they do? They went and hid themselves. ஆனாலும் தேவன் நடந்து வருகிறார் என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்டபோது அவங்க என்ன செய்தாங்க? ரெண்டு பேரும் ஓடி மறைத்து கொண்டார்கள். Despite your effort to hide your nakedness, you're still running away from God. அதாவது இந்த நிர்வாணத்தை தான் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி செய்தாலும் தேவன் வரும் பொழுது அவர்கள் ஓடி ஒளிந்து விட்டார்கள். How long will the fig leaves last? இந்த அத்திமரத்தினுடைய இலை எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும்? I don't know. 1 day, 2 days, 3 days. It's going to dry up, and then what's going to happen? You have to go and get new leaves to cover yourself. ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம். அது காய்ந்த உடனே நிச்சயமா எல்லாம் அது வீணாய் போய்விடும். ஆகினாலே அது முடிந்த பிறகு அல்லது வீணாக போன பின்பு உடனே இன்னொரு இலை புதிதாக தேய்த்துக் கொள்ள. That's why in religion so many rituals, they keep repeating the ritual. It will never solve the problem. நீங்க அவங்க திருப்பி செய்தாலும் இந்த பிரச்சனையை அவங்களால தீர்க்க முடியாது. மதமும் அப்படித்தான், ஒரு காரியத்தை மீண்டும் செய்தாலும் ஒரு பிரச்சனையை தீர்க்க வழி காணப்படாது. God will cover them with skin. ஆண்டவர் பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை ஒரு தோலின் மூலியமாக வைத்து அவர்களை மூடுவார். God must cover us. ஆண்டவர் தான் நம்மை மூட வேண்டும். That's what we discover in Christianity. It's not we trying to make ourselves righteous. It is God who makes us righteous. இதைத்தான் கிறிஸ்துவத்தில் நாம் கண்டு கொள்கிறோம். என்னவென்று சொன்னால், நாமே ஒரு நீதிமானாய் ஆக்க முடியாது, ஆனாலும் தேவன் தம்முடைய நீதினால் நம்மை போர்த்தி நம்மை நீதிமானாய் ஆக்கி விடுவார். Where did God get the skin from? ஆண்டவருக்கு இந்த தோல் எங்கிருந்து கிடைத்தது? Although we are not told in detail in Genesis, as we keep reading the scriptures, we can go back and understand God would kill an innocent animal in front of Adam. Blood being shed, that animal's skin God will take and clothe them. வேதாகமத்தில் அந்த பகுதியில் இந்த காரியம் சொல்லப்படாவிட்டாலும் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்திருப்பார் என்று சொன்னால், எந்த ஒரு குற்றமற்ற ஒரு மிருகத்தை எடுத்து அந்த தோலை எடுத்து இந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் மூடும் துணியாக கொடுத்திருப்பார். A picture of the cross. எதனுடைய படம் என்று சொன்னால் கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய வரைபடத்தை இதை காண்பிக்கிறது. That one day God himself will come as the Lamb of God. He will die on the cross shedding his blood, and his righteousness will be given to men who repent and accept it. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு நாளைக்கு இப்படியாக தேவகுமாரன் வந்து சிலுவையிலே மாசற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் மரித்து ரத்தம் சிந்தி பின்பு அவருடைய நீதி எடுத்து மனுஷனுக்கு கொடுத்து மனுஷன் குற்றமற்றவனாய் தேவனுக்கு முன்பாக வந்து ரட்சிக்கப்பட்டு நிற்பதை காண்பித்தது. I am not ashamed of the gospel. Why? It's the power of God. It's also the wisdom of God. It's in the gospel we will discover righteousness that comes from God. இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். இதனோட அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த சுவிசேஷமான தேவனுடைய வல்லமையா இருக்கிறது, அதன் மூலியமாய் ரட்சிப்பு காணப்படுகிறது. பின்பு இந்த சுவிசேஷம் தான் தேவனுடைய நீதியை நம் மீது கொண்டு வந்து போத்துகிற காரியமாய் நாம் காணப்படுகிறோம். So Paul kept preaching the gospel. You and I must keep preaching the gospel.
பவுலடிகள் எப்படி தொடர்ந்து இந்த நற்செய்தியை சுவிசேஷத்தை அவர் எங்க போனாலும் பிரசங்கித்து பகிர்ந்து கொண்டாரோ அதே வண்ணமாக நீங்களும் நானும் தொடர்ச்சியாக இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களிடத்தில் பிரசங்கிக்க வேண்டும். You don't have to unmute, but you can say amen to this. இதுல நீங்க அன்மியூட் பண்ண தேவையில்ல, நிச்சயமா ஆமென் என்று சொல்லி சொல்ல வேண்டும். We read, let's read verse 17 again. இப்பொழுது மீண்டுமாக 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. Okay, verse 16. 16ஆவது வசனம் வாசிங்கம்மா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிகள் ஆனவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. For I am not ashamed of the gospel, because it is the power of God that brings salvation to everyone who believes, first to the Jew, then to the Gentile. For in the gospel the righteousness of God is revealed, a righteousness that is by faith from first to last, just as it is written, the righteous will live by faith. Okay, the righteous shall live by faith. That is a quotation from Habakkuk chapter 2 verse 4. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற இந்த காரியமானது ஹபாக்குக் 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் காணப்படுகிறது. Quoted in Romans, quoted in Galatians, quoted in Hebrews. ரோம புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, கலாத்திய புஸ்தகத்திலும் சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த காரியம் எபிரேயர் புஸ்தகத்திலும் சொல்லப்படுகிறது. Now we read first for the Jew, then for the Gentile. இங்கே வாசிக்கிற முதலாவது யூதனுக்கு பின்பு புறஜாதிகளுக்கு என்று சொல்லப்படுகிறது. Now what does that mean? Is that partiality? இதனுடைய அர்த்தம் அதாவது பாரபட்சமா? But we can't say partiality because both heard it. இது பாரபட்சம் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த ரெண்டு தரப்பின மக்களும் இதை குறித்து செவிமடுக்கிறார்கள். Both the Jew and the Gentile heard the gospel. யூதர்களும் புறஜாதிகளும் இந்த சுவிசேஷத்தை செவிமடுக்கிறார்கள். So what does it mean? First for the Jew, then for the Gentile. ஆகினாலே முதலாவது யூதனுக்கு பின்பு புறஜாதிகள் என்று சொல்லும் போது இதனுடைய அர்த்தம் பொருள் என்ன? We can see this from three angles. இதை 3 கோணத்தில் இருந்து நாம் கவனிக்க முடியும். Historically, they were the first to hear. If you take the day of Pentecost, for example, who were there gathered? All were Jews. முதலாவது சரித்திரபூர்வமாக பார்க்கும்போது அவர்கள் தான் முதல் இந்த சுவிசேஷத்தை செவிமடுக்கிறார்கள். விசேஷமாய் பெந்தகோஸ்து நாளன்று பார்க்கும்போது யார் அங்கே இருக்கிறார்கள்? யூதர்கள் இருக்கிறார்கள். ஆகினால் அவர் தான் முதலாவது செவிமடுக்கிறார்கள். And when God came to this world as a human being, the Lord Jesus Christ, he ministered among the Jewish people. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது மனு ரூபத்தை எடுத்து இந்த உலகத்தில் வந்த பொழுது மனுஷனாய் வந்தபோது அவர் யார் மத்தியில் முதலாவது ஊழியம் செய்தார் என்று சொன்னால் யூதர்கள் மத்தியில் தான் முதலாவது ஊழியம் செய்தார். So in terms of time, somebody has to hear it first, correct? ஆகினாலே நேரம் காலம் என்று சொல்லி நம்ம இப்படியாக வரைய வைப்போம் என்று சொன்னால் யாராவது ஒரு ஆட்கள் இதை பத்தி செவிமடுக்க வேண்டும். Let's say I buy 100 food packets and I want to go and deliver this to the poor people in the street. உதாரணத்துக்கு நாம் வைத்துக் கொள்வோம், நான் இப்பொழுது ஒரு 100 பொட்டலங்கள், அதாவது சாப்பாடை பொட்டலமாய் கட்டி வைத்திருக்கிறேன். இதை நான் மற்றவர்கள் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இப்ப போய் கொடுக்க விரும்புகிறேன். Now I have to give to somebody first. முதலாவது யாருக்காவது இந்த பொட்டலத்தை நான் கொடுக்க வேண்டும். That doesn't mean I don't like them, I don't care about the others, I like this person. No, I have to give to somebody first. அதாவது அதனுடைய பொருள் மற்றவர்களை நேசிக்கல அல்லது மற்றவங்களை நான் இவங்களை நேசிக்கல அவங்கள தான் நேசிக்கிறேன்னு சொல்லி பொருள் இல்ல. முதலாவது யாராவதுக்கு நான் முதலாவது இந்த பொட்டலத்தை கொடுக்க வேண்டும். So I'll begin one by one and I'll come to the last person. Since I've only got 100 packets, I'll give to the 100th person. That doesn't mean the first person is more important than you. No, I have to give to somebody first. ஆகினால் ஒருவர் பின் ஒருவருக்கு நான் இந்த சாப்பாடு பொட்டலங்களை கொடுக்க வேண்டும். 1லிருந்து 100வது நபர் வரைக்கும் கொடுக்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் முதல்ல கொடுத்தவங்களுக்கு நான் அதிகமா நேசிக்கிறேன், 100வது கொடுத்தவங்க நான் நேசிக்கலன்னு சொல்லி நம்ம யாரும் சொல்ல முடியாது. So the Jews were first to hear, and then the message went to the Gentiles. So to the Jews first and then to the Gentiles. ஆகினால் நீங்கள் பார்க்கும்போது இந்த முதல் நற்செய்தியான முதலாவது யூதரிடத்தில் போனது, பின்பு புறஜாதிகளிடத்தில் போனது. ஆகினால் தான் இங்கே சொல்லப்படும் பொழுது இந்த சுவிசேஷமானது முதலாவது யூதர்களுக்கு பின்பு புறஜாதிகள் என்று சொல்லி சொல்லப்படும். Then if we take the day of Pentecost, the Lord will say,
and you will receive power, and you will be my witnesses in Jerusalem, Judea, Samaria, to the ends of the earth. பின்பு இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இப்படியாக பரிசுத்த ஆவின் வரும் நாள், இந்த பெந்தெகோஸ்து நாள் என்று பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் யூதேயா, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியா முழுவதும் உலகம் பரியந்தும் நீங்க போயிட்டு சுவிசேஷம் சொல்லுவீர்கள் என்று சொல்லப்படும். Jerusalem and Judea, Jews. எருசலேம் யூதேயா என்று சொல்லும் பொழுது யூதர்கள், Samaria, Jew and Gentile mixed. சமாரியாவை பார்க்கும் அந்த ஜனங்கள் இருப்பார்கள். Ends of the earth, everybody, all other Gentiles. பின்பு உலகம் முடிவு பரியந்தம் என்று சொல்லும் பொழுது எல்லா மக்களும் எல்லா புறஜாதிகளும் இதை குறித்து So செவிமடுப்பார். geographically, when on the day of Pentecost they started the preaching, where did it start? It started in Jerusalem. So the Jews were first to hear, but the message went to beyond Jerusalem, beyond Judea, and went to the ends of the earth. ஆகினாலே இந்த அதாவது இந்த பேரணிப்பில் பார்க்கும் ஜியோகிராபிக்கலி பார்க்கும் பொழுது பெரிய முறையில் பார்க்கும் பொழுது முதலாவது இங்கே எருசலேம் காணப்படுகிறது, பின்பு மற்ற புறஜாதிகளுக்கு உலகம் முழுவதும் என்று சொல்லி இப்படியாக போயிருக்கிறது. So in terms of chronology, in terms of geography, the Jews heard first. அதாவது வரிசை வண்ணமாக அல்லது இடத்தை பார்க்கும் இடப்பரப்பில் பார்க்கும் பொழுது முதலாவது யூதர்களுக்குத்தான் இந்த நற்செய்தியானது பரப்ப. Abraham, Isaac, then Jacob became Israel, and all the promises given. So because of all the promises, they were the first to hear, but doesn't stop with them, went on to the Gentiles. அதே சமயத்தில் இறையில் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேவன் இப்படியாக ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, பின்பு யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுகிறார். இவர்களிடத்தில் உடன்படிக்கை வைத்தபடினாலே முதலாவது யூதர்கள் இடத்தில் இந்த நற்செய்தியானது கொடுக்கப்பட்டது, பின்பு உலக பரப்பு இருக்கிற மக்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. So it is priority, not partiality. ஆகினால இங்கே பார்க்கும் பொழுது முதன்மை தன்மை என்று சொல்லி ஒரு நிலை இருக்கிறது. இது அதாவது ஒருவரை மேல் பார்த்து இன்னொரு கீழ் பார்த்து அப்படிப்பட்ட நிலைமை அல்ல. So if anyone asks you, got a problem with this verse, first to the Jews, then to the Gentiles, tell them, yes, but it went to the Jew and Gentile. You have to start with somebody first. அதாவது சில மக்கள் உங்களிடத்துல இந்த வசனத்தில் எனக்கு பிரச்சனை இருக்கிறது, முதலாவது யூதனுக்கு பின்பு புறஜாதிகளுக்கு என்று சொல்லப்படுகிறது அப்படி என்று சொல்வார்கள் சொன்னால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், ஆமாம் அது உண்மைதான், முதலாவது ஒரு இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆனால் இரண்டு தரப்பினர் மக்கள் மத்தியிலும் இந்த சுவிசேஷமானது பகிரப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். Paul did the same. பவுலை பார்க்கும் போது இதே காரியத்தை தான் அவரும் செய்கிறார். You go to the book of Acts and you study the missionary visits of the Apostle Paul. Anywhere he goes, first he will go to the synagogues. He will go and tell the Jews about the Messiah. Then he will go and tell the Gentiles. நீங்க பார்க்கும்போது பவுலுடைய இந்த அப்போஸ்தல நடவடிக்கையில் உள்ள இந்த ஊழிய பயணத்தில் அல்லது அவர் எங்கெங்கெல்லாம் ஊழியம் செய்ய போகிறாரோ நீங்க கவனிக்க முடியும். முதலாவது ஒரு இடத்துக்கு போயிட்டாலே அங்க யூதர்களுடைய ஜெப வீடுக்கு போயிட்டு அங்க சுவிசேஷம் சொல்லி பின்புதான் அங்கிருந்து மற்ற இடங்களுக்கு போயிட்டு சுவிசேஷத்தை அவர் பரப்புவார். Okay, let's close with this. The two verses we have read, the three important words. One is faith. இந்த ரெண்டு வசனங்களையும் இந்த ராத்திரி வேளையில் நாங்க கவனிக்கும். முதலாவது பார்க்கும்போது விசுவாசம். Now, how do I receive this message? By faith. எப்படி இந்த செய்தியை நான் ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் விசுவாசம் மூலமாக. The word salvation, we usually use the word salvation, but there are many things or many aspects to salvation. நாம் எப்பொழுதும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் ரட்சிப்பு என்று சொல்லி நாம் பயன்படுத்துவோம். ஆனால் ரட்சிப்பு என்று சொல்லும் போது அதனுடைய காரியம் அம்சம் என்று சொல்லி பார்க்கும்போது நிறைய சார அம்சம் உள்ளது. Okay, basically there are 5 aspects to salvation. We will see this later, but we must know about our own salvation. Just think I'm saved. What am I saved from? What am I saved into? What happens to me when I'm saved? So what is salvation? ரட்சிப்பு என்று சொல்லும் போது இது 5 சாராம்சங்கள் கொண்ட ஒரு காரியமா இருக்கிறது. பின்பு இதை குறித்து நாம் கவனிப்போம். ஆனால் ரட்சிப்பு என்று சொல்லும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிப்புக்குள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும். And righteousness. நீதியை குறித்தும் பின்பு நாம் கவனிக்கிறோம். So from verse 18 onwards,
these are the things that will be explained in detail. What is salvation? Why we need salvation? How we become righteous? Faith being explained. All of this will be explained in detail from verses 18 onwards. 18ஆம் வசனத்திலிருந்து தொடங்கி நீங்கள் பார்க்கும்போது பின்பாக இந்த வசனத்திலிருந்து தான் இந்த காரியங்களை குறித்து, விசேஷமாக ரட்சிப்பை குறித்ததான, நீதியை குறித்ததான, விசுவாசம் குறித்ததான இந்த காரியங்கள் தான் மிக பெரியதாக விளக்கப்படுகிறதை நாம் கவனிக்க முடியும். So to summarize, Paul will introduce in this first 17 verses his ministry and his message. His message is the gospel. சுருக்கமாய் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், முதல் 17 வசனங்களை பார்க்கும் பொழுது பவுலடிகள் எதை காண்பிக்கிறார் என்று சொன்னால், பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்தும் தன்னுடைய செய்தியை குறித்தும் இங்கே நமக்கு காண்பிக்கிறதை கவனிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த மாலைவேளை இந்த பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வகுப்பில் மீண்டுமாய் உங்களை சந்திப்போமாக.